அவரைக்காயும் காராமணியும் சேர்த்து தான் இன்றைக்கி நம்ம பொரியல் செய்ய போகிறோம். அவரைக்காய் நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. இது போல் செஞ்சு கொடுத்தா வேணான்னு சொல்ல மாட்டாங்க, கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். ஒரு பேனில் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இந்த அவரைக்காவை வாஷ் பண்ணி சேர்த்துடலாம். காராமணியை நான் 3 விசில் விட்டு எடுத்திருந்தேன். 50 கிராம் அளவுக்கு காராமணி போட்டிருந்தேன். 3 விசில் விட்டு நான் எடுத்து இதோடு சேர்த்துக்கிறேன். அப்படி நம்ம வேக வைக்காமல் சேர்த்தோன்னா ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுட்டு நம்ம வேக வச்சோன்னா சீக்கிரம் வெந்துடும். இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு. இதை ஒரு வேறு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அதே பேனில் ஆயில் விட்டுட்டு ஆயில் சூடானதுமே கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் இதெல்லாமே சேர்த்துக்கிறேன். நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். மீடியம் சைஸ் வெங்காயமாக இருந்தால் 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போது சால்ட்டு சேர்த்துக்கிறேன், மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம வேக வச்ச காயை சேர்க்கணும். பூண்டு ஒரு 5 பல் பூண்டு நான் நசுக்கி சேர்த்துருக்கேன். இப்போ ரெட் சில்லி பவுட்ரு சேர்த்துக்கிறேன். இது வீட்டில் அரைச்ச ரெட் சில்லி பவுட்ரு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இப்போது வேக வச்சுருந்த அவரைக்காவை இதோடு நான் சேர்த்துக்க போகிறேன். ஏற்கனவே வேக வச்சு தான் நம்ம எடுத்து வச்சுருக்கோம், அதனால் மறுபடியும் வேக வைக்க தேவையில்லை. அந்த உப்பு காரம் அந்த காயில் சேர அளவுக்கு நம்ம குக் பண்ணிக்கிட்டால் போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா சூப்பராக ரெடி ஆகிடும் அவரைக்காய் பொரியல். அவ்வளவுதான். நல்லா தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வந்துருச்சு. சூப்பராக பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ரசம் சாதத்துக்கு நல்லாயிருக்கும். நார்ச்சத்து அதிகம் இருக்கும் அவரைக்காயில். இது போல் ஒரு முறை செய்து பாருங்கள்.